ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. காலையில் காகங்களுக்கு சாதம் வச்சு அது கூட்டமாக சாப்பிடும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதோட தண்ணியும் வைப்பேங்க. தண்ணியும் குடிச்சிட்டு இந்த காகமும் அணிலும் சேர்ந்து சாப்பிடும் பாருங்கள். அதை பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு காகம் மட்டும் கதவு கிட்ட வந்து எனக்கு தனியாக வையின்னு சொல்லுங்கள். அதுக்கு பிஸ்கட் வச்சா சாப்பிட்டுட்டு பறந்து போகுங்க. இது டெய்லி நடக்கிறதுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பழைய சாதம் இருந்ததுங்க. அதில் வடகம் போடலான்னு அதை அரைச்சி அதில் மசாலெல்லாம் கலந்து கவரில் போட்டு வெளியில் காய வச்சிட்டேங்க. அதுக்கே காலையில் நிறையா நேரம் ஆகிப்போச்சுங்க. அது முடித்ததுக்கப்புறம் மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு வைக்கலான்னு மொச்சை, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், புளித்தண்ணி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்தி தேங்காயும் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் பச்சை மொச்சையும் போட்டு அரைச்சி அதையும் சேர்த்து கலந்து விட்டு குக்கரில் வச்சு 3 விசில் விட்டோம்னா குழம்பு ரெடிங்க. அதுக்கப்புறம் திறந்து தாளித்து ஊற்றினா போதுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடியாகுங்க. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். சூடாக சாதமும் மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பும் தக்காளி ரசமும் எண்ணெய் கத்திரிக்காயும் செஞ்சேங்க. இன்றைக்கி சமையல் இது தாங்க. வேறொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.